வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் நெறைய பேரோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்னு நெனைக்கிறேன். ஒருத்தங்க மனசுல நாம எப்படி இடம் பிடிக்கிறது? அவங்க நம்மள பத்தி யோசிக்கிற மாரி எப்படி நம்ம மாறிக்கிறது? இந்த கேள்வி உங்களுக்குள்ளயும் இருந்திருக்கலாம். ஒருத்தங்க உங்களுக்கு எமோஷனலாக ஆடிக்ட் ஆகுறாங்கன்னா, அது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அவங்க உங்கள நம்புறாங்க, உங்ககிட்ட பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க, உங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். ஒரு பாசிட்டிவான ஹெல்த்தியான உறவுக்கு இந்த எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருத்தங்க மனசுல நாம எப்படி ஆழமா பதியிறது, அவங்க நம்மள எமோஷனலி அடிக்ட் ஆக்குறதுக்கு உதவும் 10 சைக்காலஜி ட்ரிக்ஸ் பத்தி தான் பேசப் போறோம். இது வெறும் ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி அப்படின்னு எல்லா வகையான உறவுகளுக்கும் இது பொருந்தும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் கிளியர்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனிதர்களோட மனசு ரொம்ப காம்ப்ளக்ஸ் ஆனது. ஒவ்வொருத்தரோட சிந்தனையும், உணர்ச்சிகளும் வேற மாரி இருக்கும். ஆனா, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சில சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்கு. அந்த தேவைகள நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மகிட்ட அதிகமா ஈர்க்கப்படுவாங்க. குறிப்பா, ஒரு பெண்ண உங்களுக்கு எமோஷனலாக அடிக்ட் ஆக்குறதுக்கு, இந்த சைக்காலஜிக்கல் பிரின்சிபிள்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா, ஒரு முக்கியமான விஷயத்த இங்க நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒருத்தர மேனிபுலேட் பண்றதுக்காகவோ, அவங்களோட சுதந்திரத்த பறிக்கிறதுக்காகவோ கிடையாது. இது ஒரு ஹெல்த்தியான, மியூச்சுவலான உறவை உருவாக்குறதுக்கு, ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் மட்டுமே. ஒருத்தங்க உங்களுக்கு எமோஷனலாக அடிக்ட் ஆகுறாங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க உங்களோட பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க. உங்களோட நேரத்த செலவழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட தங்களுடைய உணர்வுகள பகிர்ந்துக்க விரும்புறாங்க. நீங்க இல்லாத நேரத்துல உங்கள மிஸ் பண்றாங்க. இது ஒரு நல்ல உறவுக்கான அஸ்திவாரம். இந்த 10 ட்ரிக்ஸும் இந்த அஸ்திவாரத்த எப்படி வலுப்படுத்துறதுன்னு நமக்கு சொல்லும். வாங்க ஒவ்வொரு ட்ரிக்கா டீட்டெயிலா பார்க்கலாம். தி ஆர்ட் ஆஃப் ஆக்டிவ் லிசனிங். நெறைய பேர் பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒருத்தங்க சொல்ற விஷயத்த நாம உண்மையிலேயே கவனமா கேட்கும்போது, அவங்க ரொம்ப வேல்யூடா ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பெண் உங்ககிட்ட அவங்களோட நாள பத்தி சொல்றாங்கன்னு வைங்க. ஓகே, ஓகேன்னு சொல்றதுக்கு பதிலா, "அப்படியா? அப்புறம் என்ன ஆச்சு? உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு?" அப்படின்னு கேட்டு, அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளோட உணர்வுகள காட்டுறது தான் ஆக்டிவ் லிசனிங். இது அவங்களுக்கு என்ன ஃபீலிங் குடுக்கும்னா, "இவங்க என் பேச்ச மதிக்கிறாங்க, எனக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க" அப்படிங்கிற எண்ணத்த உருவாக்கும். அவங்க பேசுறப்போ, இடையில குறுக்கிடாம, முழுசா அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கருத்த சொல்லுங்க. அவங்க கண்கள பார்த்து பேசுங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜை கவனிங்க. இது அவங்க உங்கள நம்பி, தங்கள் மனசுல உள்ளத சொல்ல தைரியம் குடுக்கும். த பவர் ஆஃப் வல்னரபிலிட்டி. நெறைய பேர் பலவீனத்த காட்டுறது ஒரு குறைபாடுன்னு நெனைப்பாங்க. ஆனா, உண்மையான உறவுகள்ல ஒருத்தவங்க தங்கள் பலவீனங்கள மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துறப்போ தான், அங்க ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகுது. நீங்க உங்க பயங்களை, உங்க கஷ்டங்களை, உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை வெளிப்படுத்தும்போது, அவங்க உங்கள ஒரு சாதாரண மனுஷனா பாப்பாங்க. அவங்களுக்கும் பயங்கள், கஷ்டங்கள் இருக்கும். அப்போ, இவ என்னைப் போலத்தான் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் அவங்க மனசுல உருவாகும். ஆனா, எல்லாத்தையும் உடனே ஷேர் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. படிப்படியா நம்பிக்கைக்கு பாத்திரமான விஷயங்கள மட்டும் ஷேர் பண்ணலாம். உதாரணமா, ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அல்லது இந்த விஷயத்துல எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது. இது அவங்களுக்கு உங்களை ஒரு உண்மையான, வெளிப்படையான நபராக காட்டும். கிரியேட்டிங் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நம்ம யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறோமோ, அவங்களோட நமக்கு ஒரு பிணைப்பு உருவாகும். அதுவும் நாம ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறப்போ, அது ஒரு ஸ்பெஷலான மெமரியா மாறும். ஒரு புது இடத்துக்கு போறது, ஒரு புது உணவ சாப்பிடுறது, ஒரு சாகச வேலையில ஈடுபடுறது, இது எல்லாமே ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த அனுபவங்கள் 2 பேரோட மனசுலயும் நீங்காத இடத்த பிடிக்கும். உதாரணத்துக்கு, இந்த வீக்கெண்ட் நம்ம இந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? அல்லது இந்த மலையேற்றத்துக்கு நம்ம ஒண்ணா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. இந்த மாரி நீங்க ஒண்ணா செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட உறவை இன்னும் வலுப்படுத்தும். இது அவங்களுக்கு உங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை, எக்ஸைட்டிங் ஃபீலிங்கை உருவாக்கும். த புஷ் புல் டெக்னிக். இது ஒரு பிரபலமான சைக்காலஜிக்கல் ட்ரிக். எப்பவுமே அவங்க கூடவே இருக்கிறது. அவங்களோட ஒவ்வொரு நொடியும் பேசுறது, சில நேரம் அவங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். அதே சமயம் ரொம்ப தூரமா விலகி இருக்கிறதும் உறவ வீக்கன் பண்ணிடும். இந்த புஷ் புல் டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில நேரம் அவங்க கிட்ட நெருக்கமா இருங்க. உங்க அன்பை காட்டுங்க.
அப்புறம் ஒரு சில நேரம் சின்னதா ஒரு கேப் விடுங்க. அவங்க உங்கள மிஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. உதாரணத்துக்கு, ஒரு நாள் முழுக்க அவங்க கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு, அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு, உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. இது அவங்களுக்கு ஒரு விதமான கியூரியாசிட்டியை உருவாக்கும். "என்னாச்சு? இவ ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க?" அப்படின்னு யோசிக்க வைக்கும். இந்த சின்ன கேப் அவங்க உங்கள பத்தி யோசிக்கவும், உங்க தேவை அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு உணர்றதுக்கும் உதவும். ஆனா, இத கவனமா கையாளணும். ரொம்ப தூரமா விலகி போயிட்டா, அவங்க உங்கள இக்னோர் பண்றாங்கன்னு நெனைக்கலாம். த காம்ப்ளிமெண்ட் வித் அ ட்விஸ்ட். சாதாரணமா "நீ அழகா இருக்க" அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் தான். ஆனா, ஒரு பொண்ண உண்மையிலேயே இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, அவங்க யாரும் கவனிக்காத ஒரு விஷயத்த நீங்க பாராட்டுங்க. உதாரணத்துக்கு, அவங்க பேசுற விதத்த, அவங்க மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்த, அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்க ஒரு விஷயத்த செய்யறப்போ காட்டுற டெடிகேஷனை பாராட்டலாம். "உன் சிரிப்பு ரொம்ப அழகானது" ன்னு சொல்றதுக்கு பதிலா, "நீ மத்தவங்க சிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ற பாத்தியா? அதுதான் உன்கிட்ட எனக்கு புடிச்ச விஷயம்" அப்படின்றது சொல்லுங்க. இந்த மாரி ஒரு அன்கான்வென்ஷனலான காம்ப்ளிமெண்ட் அவங்க மனசுல ஒரு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ என்ன உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. த ஃபியூச்சர் பேசிங் டெக்னிக். ஒருத்தங்க உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா ஆகணும்னு நீங்க நினைக்கும்போது, அவங்க கூட உங்க வருங்காலத்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இணைச்சு பேசுங்க. "நாம அடுத்த வருஷம் இந்த இடத்துக்கு போலாம்" அல்லது "நாம 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ட செய்யலாம்" அப்படின்னு பேசுறது. இது அவங்க மனசுல நீங்க அவங்கள உங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமா பார்க்கிறீங்கங்கிற எண்ணத்த உருவாக்கும். "நாம அடுத்த வாட்டி ஷாப்பிங் போகும்போது, உனக்கு புடிச்ச கலர்ல ஒண்ணு வாங்கலாம். அல்லது அடுத்த முறை கிரிக்கெட் மேட்ச் வரும்போது, நாம ஒண்ணா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றது. இந்த சின்ன சின்ன வருங்கால இணைப்புகள், அவங்க மனசுல உங்களுக்கான இடத்த வலுப்படுத்தும். இது ஒரு சைக்காலஜிக்கல் கமிட்மெண்ட்டை உருவாக்கும். த ரெசிப்ராசிட்டி பிரின்சிபிள். மனிதர்கள் இயற்கையிலேயே மத்தவங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சா, அத திருப்பி குடுக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் ரெசிப்ரோசிட்டி பிரின்சிபிள். நீங்க ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யும்போது, அவங்க மனசுல ஒரு விதமான கடமை உணர்வு உருவாகும். இது ஒரு பெரிய உதவி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு சின்ன சப்போர்ட் இது எல்லாமே ரெசிப்ரோசிட்டி பிரின்சிபிளுக்குள்ள வரும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீங்க சப்போர்ட்டா நிக்கிறது, அவங்க கேட்காமலே அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி குடுக்கறது, அவங்க ஒரு வேலையில கஷ்டப்படும்போது நீங்க உதவுறது. இந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு உங்களை ஒரு சப்போர்ட்டிவான, கேரிங்கான நபராக காட்டும். அவங்க மனசுல உங்களுக்கான மரியாதையை அதிகரிக்கும். கிரியேட்டிங் ஸ்கேர்சிட்டி. ஒரு விஷயம் அரிதா இருக்கும்போது, அதோட மதிப்பு அதிகமாகும். இந்த பிரின்சிபிள் மனித உறவுகளுக்கும் பொருந்தும். நீங்க எப்பவுமே கிடைப்பவர், கிடைப்பவள் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, உங்களோட மதிப்பு குறையலாம். அதனால ஒரு சில நேரம் நீங்க பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டுங்க. உங்களுக்கான நேரத்த குடுங்க. உங்க நண்பர்களோட செலவழிங்க. உங்க ஹாபிக்காக டைம் ஒதுக்குங்க. "இந்த வீக்கெண்ட் நான் பிஸி. அடுத்த வாரம் பேசலாமா?" அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு உங்களோட நேரத்தோட மதிப்ப புரிய வைக்கும். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டான நபர். உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது அவங்க உங்கள இன்னும் அதிகமா விரும்பவும், உங்களோட நேரத்துக்காக ஆசைப்படவும் வைக்கும். த ஜைகார்னிக் எஃபெக்ட். இந்த ஜைகார்னிக் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலை முடிவடையாம இருக்கும்போது, அது நம்ம மனசுல அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாரி நீங்க ஒரு பேச்ச முழுசா முடிக்காம, சின்னதா ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கும்போது, அவங்க உங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு கதைய நான் ஆரம்பிச்சு, "அப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த வாட்டி சொல்றேன்" அப்படின்னு சொல்றது. அல்லது ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, "இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு சொல்றது. இது அவங்களுக்கு உங்கள பத்தி ஒரு விதமான கியூரியாசிட்டிய உருவாக்கும். அடுத்த முறை உங்கள சந்திக்கணுங்கிற எண்ணத்த ஏற்படுத்தும். த பெஞ்சமின் பிராங்க்ளின் எஃபெக்ட். இந்த பிரின்சிபிள் ஒரு வித்தியாசமான விஷயம். நாம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறப்போ, அவங்க நம்மள இன்னும் அதிகமா விரும்ப ஆரம்பிப்பாங்க. பெஞ்சமின் பிராங்க்ளின் ஒரு தடவ தனக்கு பிடிக்காத ஒருத்தரோட நட்ப பெற, அவகிட்ட ஒரு புக்க கேட்டு வாங்குனாராம். அந்த உதவிக்கு பிறகு, அந்த நபர் பிராங்க்ளினை அதிகமா விரும்ப ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி நீங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு குடுங்க. உதாரணமா, "இந்த விஷயத்துல எனக்கு உதவி தேவைப்படுது" அல்லது "நீ எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்கறது. இது அவங்களுக்கு என்ன ஃபீலிங் குடுக்கும்னா, நீ என்ன நம்புறாங்க, என்னோட திறமைய மதிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்த உருவாக்கும். அவங்க உங்களை ஒரு முக்கியமான நபராகவும், நம்பிக்கைக்குரியவராகவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த 10 பயாலஜிக்கல் ட்ரிக்ஸும் ஒரு பெண்ண உங்களுக்கு எமோஷனலாக
அடிக்ட் ஆக்குறதுக்கு உதவக்கூடிய சக்தி வாய்ந்த வழிகள். ஆனா, இதோட முக்கியம் என்னன்னா, இத ஒரு நல்ல நோக்கத்தோட பயன்படுத்தணும்.